என்னை பற்றி தினம் அப்ப மகன் அப்புறம் சகோதரி கனிமொழி அம்மா ஏங்க இப்படி தாங்க பேசிட்டு இருக்காங்க. நாட்டை பற்றி பேசையா, என்னை பற்றி பேச என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோன்னு பட்டியலிடுறேன். நீ திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, நீங்கள் முதலமைச்சரான பிறகு இந்த நாட்டு மக்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாதுன்னு சொல்லுங்க. இருந்தா தானே சொல்றதுக்கு. பாருங்க, இப்போ உதயநிதி சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கொத்தடுமை யாருக்கு? திரு மோடிக்கும். முரட்டு அடிமையா, முரட்டு அடிமையா. ஏய், உங்க தாத்தா சொல்லியிருக்காரு பாரு. குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார். நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். திரு கருணாநிதி பரபரப்பு பேட்டி. யார் சொன்னது? தாத்தாவே சொல்லிட்டு போயிட்டாரு. திரு மோடிக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். இது தெரியாத இந்த மனிதர் உளறிட்டு இருக்கார். இது ஆதாரத்தோடு சொல்றோம். பத்திரிகை வந்த செய்தி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்ல, முரசொலியில் எழுதியிருக்காரு. அது நாளை கூட்டத்தில் பேசுவேன். அப்புறம் நாம அடிமையா, அண்ணா திமுக பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமை. அமித்ஷா சொல்றதான் கேட்பார். உங்களுக்கு தான் அந்த புத்தி இருக்குது, எங்களுக்கு சுய புத்தி இருக்குது. வாய் அடக்கம் தேவை. நீங்க வாய் இருக்குது, நாக்கு இருக்குன்னு எதையோ பேசுனா என்னுடைய நாக்கு வெவ்வேறு விதமா பேசும். நாங்க கூட்டணி வச்சா தப்பு, அவள் கூட்டணி வச்சா சரி. பாருங்க, யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்காருல. பாருங்க, அப்ப இருக்கிற தாத்தாவும் மாமனா தாத்தாவும் இன்னொரு தாத்தா பாருங்க, ரெண்டு பேரும் மைக்க சரி பண்ணி எப்படி குள்ளா போடுறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் குள்ளா போட்டு ஆட்சி தக்க வச்ச திமுக எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாமா? நியாயமா? 1999ஆம் ஆண்டு திமுக பாராளுமன்ற தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணி அப்ப வெற்றி பெற்று பாரதிய ஜனதா மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது இன்னைக்கு முரசொலி மாறன் அவர்கள் அங்க மத்திய அமைச்சராக இருந்தாரா இல்லையா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்தது. அதுல திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சது. அப்ப பாரதிய ஜனதா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஏமாத்துறதுக்கு பிறந்த மக்களாட்டு இருக்குது. கருணாநிதி குடும்பம்னாவே அது ஒரு மாதிரியான குடும்பம் தான். நாளைக்கு என்னை பற்றி பேசுவாங்க பாருங்க. இதை நான் பேசிட்டு இல்லை, நாளைக்கு அது ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்க. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே சிந்திச்சு பாருங்க. அதில் ஒரே கொள்கை தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு 1999 என்ன கொள்கை இருக்குதோ அதுதான் 2026 அதே கொள்கை தான். ஆனா தலைவர்கள் மாறி இருக்காங்க, பிரதமர் மாறி இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உங்களுக்கு என்ன, வேற வழி இல்லை. நம்ம பத்தி பேசுறதுக்கு சரக்கு இல்லை. உண்டா? எதுவும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் மத்தியில் பேசுறது, என்னை பத்தி அவதூறா பேசுறது, இதைத்தான் 5 வருஷமா காலத்தை ஓட்டினார். இப்போ 10 நாளா என்னை பத்தி பேசிய தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டார். மக்களை பத்தியா பேசல. மக்களுக்கு என்ன வேணும், எதை செய்ய வேணும், திமுக ஆட்சியில் என்னென்ன செஞ்சோம், அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைச்சது, ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. திரு ஸ்டாலின் தான் அப்படின்னா, உதயநிதி அதோட அதிகம். இன்னொன்று சொல்றார், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி போய் காலை பிடிச்சிட்டாருன்னார். ஐயோ, தமிழகத்தினுடைய கலாச்சாரம் என்ன? ஒருவருக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சா மற்றவங்கிட்ட ஆசி வாங்கணும், அப்படித்தானே?
நான் வரும்போது கூட பேர் அண்ணாவுடைய நினைவத்துக்கு போனேன். கட்சிக்காரர் உடனே வந்து என்னுடைய ஆசீர்வாதம் வாங்கினார். அப்போ எனக்கு அடிமையாவிய ஒரு நல்ல மனசு, ஒரு அன்பு, இதுதாங்க அவளுக்கு தெரிஞ்சா தானே. அந்த குடும்பத்தில் அப்படி எதுவுமே இல்லை. பெருந்தன்மை வேணும். ஒருவரை மதித்து ஆசீர்வாதம் என்பது பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை இல்லாத மனிதர்கள் அவர்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும் நன்றி உள்ள மனிதர்கள். ஒருவருக்கு நன்மை செஞ்சா அதை நாங்கள் வந்து அவர்கிட்ட ஆசி வாங்குவோம். இன்னைக்கு நம்மகிட்ட பையன் இருக்கிறாங்க, திருமணம் ஆகுது, எல்லா காலில் விழுந்து ஆசிரியர் வாங்குறோம்ல இல்லைங்க. அதே போல் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, உடனே பெற்றோர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல. இது தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமாக இருக்கிற நிகழ்வு. இது கூட தெரியாத அந்த போட்டோவை தூக்கி காட்டுறேன். நானே காட்டுறேன் ஐயா, நீ என்ன காட்டுறது? நானே காட்டுறேன். என்னவோ காலை தொட்டு அப்புறம் அம்மா காலை போய் புரட்சி தலைவர் அம்மா காலை போய் எல்லாம் வணங்குறாங்கண்ணா. என்னையா தவறு? நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அம்மா தான் காரணம். அந்த இடத்துல சோமு அவர் இருக்கிறான்னா அம்மா தான் காரணம். இதை விட எங்களுக்கு என்னையா பாக்கியம்? எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர்கள், எங்களுக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, நாங்க தெய்வமா மதிக்கிறோம். நாங்க மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களே மதிக்கிறாங்க. அவருடைய காலிலே தொட்டு வணங்குவது என்ன தவறு? அவருக்கு பண்பு தெரியாது. பண்பான குடும்பத்தில் பிறந்தா தானே பண்பை பத்தி தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். அதை தூக்கி தூக்கி காட்டிட்டு இருக்காரு. நானே காட்டுறேன், நீ எது காட்ட வேண்டியது? அது ஒரு பெரிய குற்றமா? நீ உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? துணை முதலமைச்சர். இன்னும் என்ன செஞ்ச தமிழ்நாட்டுக்கு? அதை சொல்லு. செஞ்சாரு, கார் பந்தயம் நடத்தினார். என்ன செஞ்சாரு? மக்களுடைய வரி பணத்தில் கார் பந்தயம் தேவையா நாட்டுக்கு? சென்னையினுடைய மத்திய பகுதி, போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள பகுதி, தலைமைச் செயலகம் இருக்குது, அங்க ராஜீவ் மருத்துவமனை இருக்குது, அங்க துறைமுகம் இருக்குது. அப்படி ஒரு பிரதான சாலையில் முக்கியமான பகுதியில் கார் பந்தயம் நடத்தினார். யாருக்கு? ஒரு தனிப்பட்ட நபர் ஒருவர், நான் பெயர் சொல்ல விரும்பல. அவருக்காக பல 100 கோடி ரூபாய் அரசாங்க பணம், மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ற நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு யோக்கியது இருக்குதா? நம்ம அடிக்கடி சொன்னா மெயின் அதுக்கு போயிடுவார். இன்னைக்கு ஏன்னா அடிக்கடி ஸ்டாலின் சொல்றார், அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யலின்னு. சிலவற்றை இந்த நேரத்தில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதை நான் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். 40 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் அத்திவரச வைபவத்தை 2019ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை காஞ்சிபுரம் மாநகராட்சியில் அத்திவரசர் வைபவம் 48 நாட்கள் உலகம் போற்றும் வகையில் சிறப்பாக நடத்தி முடியும்.